அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடைசி ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா, டிசம்பர் 10 அன்னைக்கு நடந்த பிசி எக்ஸாம் ஓகேங்களா, டிஎன்எஸ்ஆர்பி நடத்தக்கூடிய போலீஸ் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான். அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு, எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு தமிழ்நாடு எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுலையும் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தென் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இன்றைக்கு இருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இதுதான், தேர் இஸ் நத்திங் டு இம்பாசிபிள் ஓகேங்களா. எது வரைக்கும் நீ ட்ரை பண்ணாத வரைக்கும். ஸோ எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது எதுவுமே கிடையாது. ரொம்ப பிடிச்ச ஒரு கோச். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்மளுடைய ஆப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்லையுமே ஓகே. ஸோ நம்மளுடைய அடா 247 ஆப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ டெய்லி குவைசஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃபைன். ஸோ டிஎன்எஸ்ஆர்பி நடத்தக்கூடிய பிசி கொஸ்டின் பேப்பர் 2023 அனாலிசிஸ், எஸ்பெஷலி அனாலிசிஸ் அப்படின்னா நம்மளுடைய டாபிக். இந்த டாபிக் நம்ம பார்க்கக்கூடியது அனாலிசிஸ்ல சயின்ஸ் பார்த்தோன்னா ஒரு 13 கொஸ்டின் அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த பகுதியெல்லாம் பார்க்கக்கூடியது சரிங்களா. ரைட், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தோன்னே ஏன்னா கெமிஸ்ட்ரியில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த பிசி எக்ஸாமில். கெமிஸ்ட்ரியில் இருந்து மட்டுமே ஒரு 6 to 7 கொஸ்டின், மொத்தமே கேட்டது 13 கொஸ்டின் தான். அதில் 6 கொஸ்டின் அளவுக்கே அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே பயாலஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வெயிட்டேஜாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வெயிட்டேஜாக இருந்திருக்கு டிஎன்எஸ்ஆர்பி நடத்தக்கூடிய பிசி எக்ஸாமில் இந்த வருஷம் நடந்ததில் ஓகேங்களா. ரைட், இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம லைவ் வீடியோவே பார்த்துருப்பாங்க. லைவ் வீடியோ பார்த்துருந்தாலே யூசஸ் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். அதில் அந்த கொஸ்டின் அப்படியே நான் இருக்கவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ப்ரூஃப் கூட நம்மளுடைய லைவ் வீடியோ போயிட்டீங்க அப்படின்னா அடா 247 லைவில் போயிட்டு நீங்கள் லைவில் செக் பண்ணீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் சால்ட்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் இருக்கும். அதில் போய் பார்த்தோன்னா இந்த டாபிக் அப்படியே எடுத்திருப்போம். தீயணைப்பான்களில் பயன்படுத்தக்கூடிய உப்பு எது அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருப்போம் ஓகேங்களா. ஈவன் இதனுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது வேணும்னா கூட நம்மளுடைய டெலிகிராம் சேனல், நம்மளுடைய பர்சனல் டெலிகிராம் சேனலோட சரவணன் வித் சரவணன் அப்படி சரி சயின்ஸ் வித் சரவணன் சரிங்க. ஸோ சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனலில் கூட இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இருந்தது. ஏன்னா அதோடைய எப்பயுமே வந்து ஒரு லைவ் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் இதனுடைய நோட்ஸ் புறமே நம்மளுடைய பிடிஎஃபாக வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்னா சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிற சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணணும், இந்த நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போட்ட லைவ் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோஸ் 5:30 AM காலையில் 5:30 வரதுல இந்த வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 16 நாள்னு நினைக்கிறேன். இந்த 16 நாட்களுடைய அந்த வீடியோ சோர்ஸோடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோடு பண்ணிக்கலாம் சரிங்களா. அது போக நிறைய குவிசஸ், தென் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம போடுறோம் சயின்ஸ் ரிலேட்டடாக. எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே, முக்கியமாக ரயில்வே அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி இந்த ரெண்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஜாயின் பண்ண முடியாதவங்க ஜாயின் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ எந்த ஒரு சேர்மம்னு கொடுக்குறாங்க, ஆக்சுவலி சேர்மம்னு கொடுக்குறாங்க, சால்ட்டுன்னு கொடுக்கப்படலை ஓகேங்களா. சேர்மம் அப்படின்னாலே அது சால்ட்டு தான், உப்பு தான். ஏன்னா உப்பு என்பது ஒரு வகை சேர்மம் தான். எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா எதுக்காக உப்புன்னு சொல்கிறோம், இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே உப்புகள் தான். சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம், NaCl அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஒரு உப்பு. சோடியம் பைகார்பனேட் NaHC சொல்லக்கூடியது. சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது Na2CO3. சோடியம் ஹைட்ராக்சைடு இது மட்டும்தான் என்னது அப்படின்னா பேஸ், அதாவது காரம்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம் குளோரைடு NaCl அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ NaCl எதற்காக பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ NaCl தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாதாரண உப்பு, குக்கிங் பர்பஸுக்கு பயன்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்குரிய ஆன்சர் என்னன்றது முதல்ல பார்க்கலாம். தீயணைப்பான்களில் பயன்படக்கூடிய சேர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட் தான். சோடியம் பைகார்பனேட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ சோடியம் பைகார்பனேட் ஃபார்முலா தெரியும். இதுக்கு ஒரு மற்றொரு பேர் உண்டு, நொதி உப்புன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்காக நொதித்தலுக்காக பயன்படக்கூடிய உப்பு, அதனால நொதி உப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு பேர் எதான சமையல் சோடான்னு சொல்கிறோம், சமையல் சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம், சமையல் சோடான்னு சொல்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேறு எதில் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றுக்கு, அதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம், செரிமான கோளாறுகளுக்கு இந்த உப்பு தான் பயன்படுத்துகிறாங்க.
அட் த சேம் டைம் தீயணைப்பான்களில் அப்புறம் வந்து பேக்கரிகளில் இந்த ரொட்டிகளை மிருதுவாக்க பயன்படுத்துவாங்க. பேக்கரியில் சாஃப்ட்னஸ் ஆஃப் பிரெட், பேக்கரிஸ் சாஃப்டனிங் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சேர்க்கக்கூடியது சமையல் சோடாவோடு சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கிங் சோடா, அதாவது Na2O3 ப்ளஸ் டார்டாரிக் அமிலம், டார்டாரிக் ஆசிட் கலப்பாங்க. டார்டாரிக் ஆசிட் கலந்துட்டோம் அப்படின்னா அதற்கு பேர் வந்து பேக்கிங் பவுடர்னு பேர். இதைத்தான் ரொட்டி சோடான்னு சொல்கிறாங்க. ரொட்டி சோடா தான் அந்த பிரெட்டை சாஃப்ட் ஆக்குறதுக்கு, பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? இதுதான் வந்து சோடியம் பைகார்பனேட்டில் தெரியக்கூடியது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். சோடியம் குளோரைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம் குளோரைடுக்கு மற்றொரு பேர் வந்து டேபிள் சால்ட், மேசை உப்பு அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் சால்ட், மேசை உப்பு. அண்ட் தென் ராக் சால்ட், பாறை உப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராக் சால்ட் அப்படின்னா பாறை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாவதுடைய நிக் நேம். எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? குக்கிங் பர்பஸ். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம்ல, சாப்பாடுக்கு பயன்படுத்துகிற உப்பு, அது பூராமே சோடியம் குளோரைடு தான். சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது கடின நீரை மென்னீராக்க பயன்படக்கூடிய உப்பு. கடின நீரை மென்னீராக்கும். ஈவன் நேற்று கூட ஒரு வீடியோ வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று தானே? ஓகேங்களா? நேற்று யூசஸ் ஆஃப் சால்ட் வீடியோ தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல் சால்ட்டோட யூசஸ் பார்த்துருக்கோம். ஒட்டுமொத்த குரூப் ஒன்றுக்கே அந்த இது போதும், அதுக்கு மேலே சால்ட்டே படிக்க தேவை. ஈவன் நீங்கள் மெயின்ஸுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸில் ஏதாவது ஒரு 5 சால்ட்டோடைய யூசஸ் எழுதுங்க அப்படின்னு கொடுத்தா கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு இப்போ சயின்ஸ் இருக்குது. அதில் நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று நம்மளுடைய சேனலில் காலையில் 5:30க்கு அந்த யூசஸ் ஆஃப் சால்ட் வீடியோ தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதில் கூட இதை சொல்லியிருப்போம், ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இது மட்டும் இல்லை, ஒரு 15 to 16 வகையான சால்ட்டை பற்றி சொல்லி அதனுடைய யூசஸ் எல்லா பற்றியும் டீட்டெயிலாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஓகே, கடின நீரை மென்னீராக்க பயன்படக்கூடிய சால்ட் எது அப்படின்னா சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறோம். Na2CO3 அப்படின்னு. வேறு எதுக்காக பயன்படுது? இந்த கிளாஸ் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆக்சுவலி இது ஒரு காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு அயனி இருக்கிறதுனால இது பேர் என்ன பேர்? காரம் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் உப்புகள், இது மட்டும் காரம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எரிசோடா அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்டிக் சோடா அப்படின்னு கூட சொல்லலாம். சோடா இதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ மேக்கர் ஆஃப் சோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கடின சோப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவைக்கிற சோப்பு, டிடர்ஜென்ட்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்மள தெரியக்கூடிய விஷயம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தாங்க, சொல்லக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எடுத்துக்கங்க. ஸோ பிசி கொஸ்டின் தானே, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எது யூஸ் ஆக போகுது அப்படின்லாம் யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக யூஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பின் வருவனவற்றில் எதனை எளிதாக அமுக்க இயலாது? சரி, அமுக்க இயலும் அப்படின்னு கேட்குறாங்க. அமுக்க இயலும் எதை வந்து ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ மாலிகுல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் தெரியணும். இப்போ சாலிடாக இருக்கட்டும், சாலிட் திடப்பொருள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸே இருக்காது. சரிங்களா? என்ன இருக்காது? இடைவெளியே இருக்காது. இதுவே லிக்விட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரவப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கடையில் என்ன இருக்கும்? ஸ்பேஸ் என்பது இருக்கும். கேஸ் வாயு பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் ஸ்பேஸ் பிட்வீன் தம். இல்லை, ஒரு மூலக்கூறுக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கும் என்ன இருக்கும்? அதிகமான இடைவெளி என்பது காணப்படும். அதிகமான இடைவெளி காணப்படும், அது அதிகமாக கம்ப்ரஸ் ஆகும். அப்போ எது ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இதான் அதிகமாக கம்ப்ரஸ் ஆகும். இப்போ கேஸ், அதற்கடுத்து தான் லிக்விட் திரவப்பொருள். நீங்கள் திடப்பொருளை அமுக்கவே முடியாது, சாலிட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்குது, அந்த அமுக்கக்கூடிய தன்மை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா கேஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதை ஈஸியாக அமைக்கிடலாம். புரியுதா நான் சொல்கிற விஷயம்? புரியுதா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிரிஞ்சு இருக்குன்னு வச்சு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சிரிஞ்சு இருக்குது. சரிங்களா? சிரிஞ்சு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருக்குது, அந்த மாதிரி ஒரு அமுக்கக்கூடிய ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும். பார்த்துருப்போம், எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ இந்த பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டன் பூலாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஏர் மட்டும்தான் இருக்குது, காற்று மட்டும் இருக்குது. அதை ஈஸியாக நம்ம கம்ப்ரஸ் பண்ணிடலாமா? ஒரு விஷயம் புரியுதா? ஈஸியாக அப்படி அமுக்கினாலே உள்ளே போயிடும். ஓகேங்களா? சப்போஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? வேகமாக அந்தளவுக்கு ஸ்பீடாக நம்ம இது பண்ண முடியாது. சப்போஸ் இது ஃபுல்லாமே சாண்ட், மணலாக இருக்குன்னு வச்சுக்கோம். அதை அமுக்க முடியுமா உங்களால்? அமுக்க முடியுமா? முடியாதுல்ல. புரியுதா நான் சொல்கிற விஷயம்? அப்போ எதை ஈஸியாக அமுக்க முடியுது? ஏர், காற்று. அப்போ வாயுவை தான் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஈஸியாக அமுக்க முடியுது. அப்போ இதுதான் கொஸ்டின். அப்போ கீழ்கண்டவற்றை எதனை அமுக்க இயலும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வந்து ஆன்சர்? வாயு அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுது இல்லையா? அப்போ நம்மளுடைய மாலிகுல்ஸ் அரேஞ்ச் மட்டும் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, மாலிகுல் அரேஞ்ச் மட்டும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா,
டேஷ், அதாவது ஒரு blank கொடுத்து உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு. அது என்ன உயிரின சிதைவிற்கு அப்படின்னா எது மட்கும் கழிவு, சிம்பிள் லாஜிக். மட்கக்கூடிய பொருள் எது? அப்படி இல்லைன்னா இதுதான் வந்து ஆங்கிலத்தில் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடிகிரேடபிள்னா லிவிங் திங்ஸ்ல இருந்து வரக்கூடிய பொருளை தான் நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்ட். லிவிங் திங்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து வரக்கூடிய திங்ஸ் தான் நம்ம வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்றோம். அது எல்லாமே என்ன பண்ணும், டீகம்போஷன் ஆகும், மட்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா 3 பொருளையும் இப்போ 4மே கம்பேர் பண்ணுங்க, 4ல் எது வந்து மட்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நீங்க ஜென்ரலாக யோசிச்சாலே, லாஜிக்கலாக யோசிச்சாலே ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பார்த்தோம் அப்படின்னா நெகிழினா என்னங்க, பிளாஸ்டிக் அஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் கண்ணாடி, கிளாஸ், அலுமினியம், இட்ஸ் அ மெட்டல். தேங்காய் அப்படிங்கிறது, தேங்காய் ஓடு அப்படிங்கிறது என்னது, பிளான்ட்ல இருந்து, தென்னை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருந்து வரக்கூடியது தான். அப்போ எது ஆன்சராக வரும், தேங்காய் ஓடு. இதுதான் லிவிங் திங். பயோடிகிரேடபிள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுன்னு கேட்டாங்கன்னா தேங்காய் தான். புரியுதுங்களா? ஸோ மற்றதெல்லாம் வராது. ஓகே, ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுனா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. லிவிங் பீயிங்ஸ் அப்படிதான் வந்து உயிருள்ள பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடியது. உயிருள்ள பொருள்னு சொல்ல முடியாது, உயிருள்ளவைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு அப்படின்னு சொல்றோம். அப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம், தேங்காய் ஓடு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் அதான் வரும். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ மனிதர்களால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் காப்பர். சிம்பிள் என்னது, இரும்புடைய சிம்பிள் அலுமினியம் Al. வெள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர். வேற என்ன ஃபேக்ட் தெரிஞ்சுக்கலாம், காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். காப்பருடைய முக்கிய தாது காப்பர் பைரைட், இம்பார்ட்டன்ட் ஓர். தாது காப்பர் பைரைட் அப்படி, காப்பர் பைரைட் அப்படின்னு சொல்லலாம். காப்பர் பைரைட் தான் முக்கிய தாது அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா இரும்பு. இரும்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதிக டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்கல்ல, தட் மீன்ஸ் திரிபு தாங்கும் பண்பு, அதிக திரிபு தாங்கும் பண்பு ஒரு உலோகம். திரிபு தாங்கும் பண்பு, அதாவது நான் ஹீட் பண்ணேன்னா விரிவடையணுங்க, ஹீட் பண்ணால் விரிவடையணும், அதுவே நான் கூல் பண்ணால் சுருங்கணும். அந்த 2 பண்பு உள்ள கூடிய ஒரு பண்பு தான் திரிபு தாங்கும் பண்புன்னு சொல்லுவோம். அது அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா உலோகங்களிலே இரும்பிற்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அலுமினியத்தோட முக்கிய தாது, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அலுமினியத்தின் முக்கிய தாது எது அப்படின்னு கேட்பாங்க, பாக்சைட். அலுமினியத்தின் முக்கிய தாது என்னங்க, பாக்சைட். சில்வர் ஹை கண்டக்டர், அதாவது மோஸ்ட் கண்டக்டிங் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக கடத்தும் பண்பு கொண்ட உலோகம் சில்வர் தான். அதிக கடத்தும் பண்பு கொண்ட உலோகம். ஸோ அதிக கடத்தும் பண்பு கொண்ட உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்வர், வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் புரியுதா? ஸோ 4 மெட்டல்ஸுமே இம்பார்ட்டன்ட். மெட்டல்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஓர்ஸ், தாதுனா என்னன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் கிளாஸுமே பார்க்காதுங்க, பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சார் வரும், செம்பு அப்படிங்கிறது சொல்லிட்டோமா, காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ் என்னங்க தாமிரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட், பால் தயிராதல் என்பது ஒரு டேஷ் வினையாகும். மீளா வினை, நீள் வினை, நொதித்தல் வினை அண்ட் எரித்தல் வினை அப்படின்னு சொல்றோம். அதாவது மீளா வினைனா இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், மீள் வினைனா ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அடுத்து நொதித்தல்னா ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன், அண்ட் தென் எரிதல் வினைனா கம்பஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பால் தயிராதல் என்பது அப்படின்னது மீளா வினையும் வரும், நொதித்தல் வினையும் வரும். இப்போ இந்த வினையுடைய பொருள் என்ன முதல் தெரிஞ்சுங்க. மீளா வினை அப்படின்னா ஒன்ஸ் ரியாக்டர்லேருந்து ப்ராடக்ட் உருவாயிடுச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் ப்ராடக்ட்லேருந்து என்னதாகுது, ரியாக்டன்ஸ் உருவாகுது. புரியுதா நான் சொல்ற விஷயம்? ஏ பியும் சேர்ந்து ஏபின்னு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இது ஒரு ரியாக்ஷன். அப்போ ரியாக்டன்ஸ் இதுதான் வந்து வினைப்படு பொருட்கள். இந்த வினைப்படு பொருட்கள் இருந்து வினை விளை பொருட்கள் எனக்கு கிடைச்சிருச்சா? மறுபடியும் இந்த வினை விளை பொருட்கள் இருந்து வினை படுபொருட்கள் மறுபடியும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கு பெயர் ரிவர்சபிள் அப்படின்னு அர்த்தம், மீள் வினை அப்படின்னு அர்த்தம். அப்ப மீள் வினைக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ் கட்டியை சொல்லலாம். புரியுதுங்களா? ஐஸ் கட்டி சொல்லலாம். ஐஸ் கட்டி உருகிருச்சு அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்ணோம்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், ஐஸ் கட்டியாக மாற்றலாம். ஓகேங்களா? ஐஸை ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும் சார், வாட்டராக மாறும்.
மறுபடியும் அதை நான் ஃப்ரீஸ் பண்ணேன்னா கூல் பண்ணேன்னா மறுபடியும் ஐஸாக மாறும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன வினை? மீள் வினை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பனிக்கட்டி உருகுதல் என்பது ஒரு மீள் வினைக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பால் தயிராயிருச்சு, ஏலேருந்து ஏதாவது ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட் கிடச்சிச்சு, பால் வந்து தயிராக மாறிடுச்சு. இப்போ தயிரை வந்து நான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் பாலாக மாற்றிட முடியுமா? முடியாது. மீனை கருவாடா மாற்றலாம், கருவாடை மீனாக மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ அதெல்லாம் என்ன வினை அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் மீளா வினை அப்படின்னு சொல்கிறோம். மீளா வினை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, பால் தயிராதல் என்பது என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் அ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். நொதித்தல் வினையும் வரும். சரியா? இந்த ரெண்டுமே வரும், நொதித்தல் வினையும் வரும். ஏனென்றால் பால் தயிராதல் என்பது என்னது? ஒரு நொதித்தல் வினை தான். பிகாஸ் அந்த இடத்துல ஃபெர்மெண்டேஷன், பால் புளிக்கிறது, புளிச்ச பின்னாடி தான் தயிராக மாறுது. அந்த புளிப்புத்தன்மைக்கு அந்த தயிர் ஏன் புளிக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா லாக்டோபாசிலஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? பால் தயிராதலுக்கு காரணமான அந்த பாக்டீரியாவோட பேர் என்னங்க? லாக்டோபாசிலஸ் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ரெண்டுமே வரும். அப்போ நொதித்தல் வினையும் வரும், மீளா வினையும் வரும். அப்போ இதை வச்சு கொஸ்டின்ஸ் எப்படி கொடுப்பாங்க, நம்ம ஆன்சர் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஆன்சர் ரெண்டுமே ஆன்சர் தான், ரெண்டுமே ஆன்சர் தான். ஸோ ஆன்சர் கீ வந்தால் தான் நம்மளுக்குமே தெரியும். ஓகேங்களா? ஆன்சர் கீழே மீளா வினை கொடுக்குறாங்களா? ஆனால் மோஸ்ட்லி என்ன கொடுக்கலாம்? மீளா வினை கொடுக்கலாம். பிகாஸ் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள்னு ஒரு டாபிக் இருக்குங்க. இந்த சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக். அதில் என்னன்னா பால் தயிராதல் என்பது ஒரு மீளா வினைக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. மேபி அப்படி இருந்து கேட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் கேட்டிருந்தாங்கன்னா மீளா வினை அப்படிங்கிறது ஆன்சர் தான். பட் நொதித்தல் வினையும் வரும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இந்த பக்கம் வருவோம். மீள் வினைக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து எரிதல் வினை அப்படின்னா என்னன்னா கம்பஷன் ரியாக்ஷன். இப்போ ஆக்சிஜன் உதவியோடு ஒரு பொருள் எரிகிறது என்றால் அதற்கு பேர் கம்பஷன் ரியாக்ஷன். அப்போ ஒரு பேப்பர் எரியுது, அப்போ எரியுதுன்னா அது ஒரு எரிதல் வினை. சரிங்களா? ரெஸ்பிரேஷன், நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் இல்லை, ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாசம் இருக்கும்போது இந்த சுவாசம் என்பது ஒரு வகை எரிதல் வினை தான். யார் சொல்லியிருப்பான்? லவாய்சியர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு எரிதல் வினை தான், பிகாஸ் ஆக்சிஜன் அதில் பயன்படுது. ஓகே, அப்போ மேல் வினை, மீளா வினை, எரிதல் வினை, நொதித்தல் வினை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்குரிய ஆன்சர் ரெண்டுமே வரும். மேபி ஆன்சர் மீளா வினை கொடுக்கலாம், பிகாஸ் சயின்ஸ் புக்கில் இருக்கிறதுனால மீளா வினை ஆன்சராக கொடுக்கப்படலாம். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது பார்த்தோம்னா இதோட என்ன ஆகுது அப்படின்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் அப்படிங்கிறது முடியுது. என்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம்னா 1 பால் தயிராதல், மனிதர்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம், உயிரின சிதைவுக்குள்ளாகும் கழிவு என்ன, எதனை அமுக்க இயலும் அப்படிங்கிறது, தென் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பாளை பயன்படுது. எல்லாமே கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். பிசிக்ஸ்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு பொருள் ஒன்றை, ஏன் இப்போ இங்கே இருக்கும் ஒரு பொருள், இங்கேருந்து நிற்கிறேன் நான், ஒரு பொருள் ஏதோ ஒரு பாலை தூக்கி மேல் நோக்கி எறிகிறேன். அப்போ ஒரு பாலானது இங்கேருந்து நான் எறிகிறேன்னா மேல் நோக்கி போகுது. சரியா? மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசை, கீழே என்ன இருக்குது? கிராவிட்டி இருக்குது. புவியீர்ப்பு முடுக்கும், கிராவிட்டி இருக்கும். அப்போ அந்த புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதனுடைய திசை வேகம், சார் இதனுடைய வெலாசிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க சார். இனிஷியலில் இதனுடைய வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக உயரும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால, அதாவது புவியீர்ப்பு விசைனால போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த புவியீர்ப்பு விசை குறையதான். சரி, புவியீர்ப்பு விசை தாக்கத்தால் இந்த திசைவேகம் என்ன ஆகுது? இப்படி மேலே போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? கீழே இறங்கத்தான் செய்யும். ஈர்ப்பு விசையின் தாக்கத்தால் வெலாசிட்டி என்ன ஆகத்தான் செய்யும்? டிகிரீஸ் ஆகத்தான் செய்யும். சரிங்களா? திசைவேகம் குறைய ஆரம்பிக்கும். அதான் கேட்குறாங்க இந்த இடத்துல. திசைவேகம் இந்த இடத்துல படிப்படியாக என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதா இதற்குரிய ஆன்சராக வரும். சரிங்களா? படிப்படியாக குறையும். புரியுதா புரியலையா? புரியுதுங்களேன்? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பொருள் நோக்கி மேல் நோக்கி வீசி, அதாவது இது கூட இன்னொரு மோஷன் இயக்கம்னு கேட்டாங்கன்னா இது என்ன இயக்கம்? எரிபொருள் இயக்கம் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்டைல் மோஷன், பேரபோலா ஷேப் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கேட்டகரியில் வரக்கூடியதான். நெக்ஸ்ட் கிட்டப்பார்வை சரி செய்ய நம்ம ஆல்ரெடி கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் சயின்ஸில். இந்த டாப்பிக்கை பார்க்காம போகாதீங்க, அந்த டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் லைட் லெசன்லேருந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, அல்லது எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதோட எலக்ட்ரிசிட்டிலேருந்து கொஸ்டின் கேட்கல, பட் லைட்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது ஒளி அப்படிங்கிறதுல. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. கிட்ட பார்வை அடிக்கடி தெரியும், நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லுவோம், கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். புரியுது இல்லையா? கிட்ட குழி தோண்டி தூரக்குவி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கோம். அப்போ கிட்ட குழி, கிட்ட பார்வை குழி லென்ஸு, தூர பார்வை குவி லென்ஸு. சரியா? அது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். அப்போ கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படக்கூடிய லென்ஸ் என்ன லென்ஸுங்க? குழி லென்ஸு. அப்போ எங்கே இருக்குது குழி லென்ஸு அப்படிங்கிறது தான் ஆன்சராக வருது. அப்போ வேறு எதெல்லாம் பயன்படுது? குவி லென்ஸ் எதுக்காக பயன்படுது? தூர பார்வை சரி செய்ய.
தூரப்பார்வை சரி செய்யப்படக்கூடியது. இருகுவிய லென்ஸுகள், இருபுற குவிய லென்ஸ் என்று அழைப்பார்கள். அது இந்த பிரஸ்பயோபியா, அதாவது வயதானவர்களின் தூரப்பார்வை. நம்ம வயசான பின்னாடி 2 குச்சிசல் கூம்புசலுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்ம வயதான பின்பு கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுக்கு பேர் தான் பிரஸ்பயோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பேர் வந்து வெளி ஏற்பமைவுதிறன் குறைபாடு, தமிழ்ல சொல்லணும் பிரஸ்பயோபியா அப்படின்னு சொல்லக்கூடியது. வெளி ஏற்பமைவுதிறன் குறைபாடு. வெளி ஏற்பமைவுதிறன் குறைபாடு இருபுற குவிய லென்ஸ் பயன்படுத்துறோம். சரியா? குவி ஆடி, ஆடி அதாவது மிரருங்க. இதுக்கு முன்ன இந்த மூன்றுமே என்னது? லென்சஸ் மட்டும் ஆடி. அப்போ குவி ஆடி எதற்காக பயன்படுது? அதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது குழி ஆடி ஒரு வகையாக பயன்படும், குவி ஆடி ஒரு வகையாக பயன்படும். குவி ஆடி பொதுவாக குவியமாக இருக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இந்த வளைவான சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஆடி புறமே குவி ஆடி தான் பயன்படும், வளைவான சாலைகள். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய மிரர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய சைடு மிரர், பக்கவாட்டு கண்ணாடிகள், பின்னாடி தான் வண்டி வருதான்னு பார்க்கறதுக்கு, அது எல்லாமே குவி ஆடியாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ குவி ஆடியின் பயன்பாடுகள் அப்படிங்கிறது தனியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்ற 3 லென்ஸுகள். இதுதான் பிசிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பயாலஜி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ பிசிக்ஸில் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் 6 கொஸ்டின் அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர். இதுவுமே சொன்ன கொஸ்டின் தான். இயற்கை தேர்வு கோட்பாடு, அப்புறம் வந்து இயற்கை தேர்வு கோட்பாடுக்கு முன்னாடி ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாங்களே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுந்தன தப்பிப்பிழைத்தல் கோட்பாடு. இது எல்லாமே சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருங்க? சார்லஸ் டார்வின். இவருடைய புக் நேம் ரொம்ப முக்கியமானது, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், சிற்றினங்களின் தோற்றம்ன்ற ஒரு புக் ரொம்ப முக்கியம். அடிக்கடி கொஸ்டின்ல வரக்கூடியது இதுவும். சிற்றினங்களின் தோற்றம், இந்த புக் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட். வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? கிரியரன் ஜோஹன் மெண்டல், இவர் தான் வந்து மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். மரபியலின் தந்தை, ரொம்ப ஒரு கொஸ்டின். ஜெனடிக்ஸ், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். லவாய்சியர், நவீன வேதியியலின் தந்தை. வேதியியலின் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவது இவர் தான். H2O அப்படிங்கிறது, H2Oனா வாட்டர் அப்படின்னு சொன்ன, நீர் என்பது 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இவர் தான் லவாய்சியர். லாமார்க், லாமார்க் என்ன கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் வந்து பயன்படும் மற்றும் பயன்படா கொள்கை, கொள்கை. அதே மாதிரி தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பெற்ற பண்பு மரபு பண்பாதல் கொள்கை. பெற்ற பண்பு மரபு பண்பாதல் கொள்கை. இதெல்லாம் சொன்னவர் சார்லஸ் டார்வின் கொள்கை. மெண்டல் மரபியலின் தந்தை மட்டும் பார்த்தாச்சு. சார்லஸ் டார்வின், அவருடைய புக் நேம் தெரிஞ்சுக்கணும். சார்லஸ் டார்வின் கடைசி 2 தியரி, ஒன்று வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு தான் கடைசி தியரி. அதுக்கு முந்தைய தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா தகுந்தன தப்பிப்பிழைத்தல் கொள்கை. தகுந்தன தப்பி பிழைத்தல் கொள்கை. இதெல்லாம் வந்து அவருடைய கொள்கை, சார்லஸ் டார்வினுடைய கொள்கை. இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை, அடிக்கடி கொஸ்டின்ல கேட்குறாங்க. எவல்யூஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டாகவே அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? தோற்று கற்றாழை இலைகள், சரி, ஆலிவேரா லீவ்ஸ். அந்த ஆலிவேரா லீவ்ஸ் டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல மூச்சுக்குழாய் அழற்சி, தொண்டை அழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. மூச்சுக்குழாய்ன்றது ட்ரக்கியல் டியூப் அப்படிங்கிற மீனிங்ல வந்து, தொண்டை அழற்சி அப்படின்னாலும் அதுக்கும் நம்மளுக்கு கற்றாழை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதற்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்து புக்கில் பார்த்தோம் அப்படின்னா தோல் எரிச்சல் ஆன்சராக கொடுக்குறாங்க. தோல் எரிச்சலாக இருந்துச்சுன்னா அதில் கற்றாழை தடவினால் அது குணமாயிரும். புக்கு அந்த 7th புக்கில் என்ன பார்த்தோம்னா அந்த மெடிசினல் பிளான்ட்ஸ், தட் மீன்ஸ் மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் சொல்லி பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதற்கு தோல் எரிச்சல் அப்படிங்கிறது ஆன்சராக வரலாம். சரி, கிருமி நாசினியாக பயன்படக்கூடியது எது அப்படின்னா வேப்ப இலை. நாசினியாக சளியை குணப்படுத்த பயன்படக்கூடியது துளசி.
பார்த்தீங்களா? துளசி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இந்த மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வரக்கூடிய ஒரு கேட்டகரி தான் கொஷின். ஓகேங்களா? ஸோ ஆலிவரா சுற்றுக்கற்றாழை அப்படிங்கிறது ஒரு வறண்ட நில தாவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வறண்ட நில தாவரம். டைஃபாய்டு தொற்றை தடுக்க எத்தடுப்பூசி பயன்படுகிறது? தடுப்பூசியில இருந்து இதோட 2 கொஸ்டின் அப்படிங்கிறது வேக்சின்ல இருந்து. ஸோ வேக்சின் கம்பல்சரி படிக்கணும். நோய்த்துறை காப்பியிலேருந்து கண்டிப்பாக வரும். அந்த வகையில் தடுப்பூசி பற்றி கேட்குறாங்க. ஸோ டைஃபாய்டு தொற்றை தடுக்க பயன்படக்கூடிய தடுப்பூசி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபிடினா என்ன அப்படின்னா, டீனா டிப்தீரியா, கக்குவான் இருமல் டிப்தீரியா, பீனா வந்து பெர்டூசிஸ், டீனா டெட்டனஸ், அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டிபிடி. டிப்தீரியா, பெர்டூசிஸ், டிப்தீரியா, டிபிடினா பெர்டூசிஸ், தென் வந்து டெட்டனஸ், இதனுடைய ஷார்ட் ஃபார்ம். எம்எம்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்ஸ்னா மம்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸாக்டா பார்த்தோம்னா மம்ஸ்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. வைரஸ் நோய் ஒன்று மம்ஸ், மீசல்ஸ், தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரூபெல்லா வைரஸ், எம்எம்ஆர். ஸோ டிஏபி அப்படின்னா டிஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைஃபாய்டு பேராடைஃபாய்டுன்னு அர்த்தம். டைஃபாய்டு பேராடைஃபாய்டு அப்படின்னு அர்த்தம். ஏஎன்பி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அது பேர் டேப்னு பேர் வந்துச்சு. ஓரல் போலியோ வைரஸ் வேக்சின், ஓபி ஓரல் போலியோ வேக்சின். பார்த்தாலே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் எந்தெந்த நோய்க்கு என்னென்ன தடுப்பூசி பயன்படுதுன்னு. அப்போ எடுத்துக்காட்டு என்ன, இதுக்கு டைஃபாய்டு நோய் குணப்படுத்த பயன்படுவது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டேப், டிஏபி அப்படிங்கிறது தான் வரும். ஸோ டிபிடி எதுக்காக வருது, எம்எம்ஆர் இதுக்கு வருது. அடுத்து ஓபிவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், போலியோ வேக்சின், போலியோ தடுப்பூசி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுதான் அதோடைய எக்ஸ்பேன்ஷன். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தடுப்பூசி சம்பந்தமாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி நம்ம 10th புக்லேயே இருக்குது. சரி, 10th புக் 9th புக் ஐ திங்க் அந்த புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ தடுப்பூசி அட்டவணை கொடுத்துருப்பாங்க, அதுலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது இருக்கும். ஏன்னா பார்த்தோன்னா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த அட்டவணையே இருக்குது. ஸோ ஏஜ், வேக்சின், எப்போ டோசேஜ் அப்படின்னும் போது நியூ பார்ன் பிறந்த உடனே ஃபஸ்ட்டு வேக்சின் என்ன போடணும் அப்படின்றாங்க, பிசிஜி அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் 15 நாள் என்ன கொடுக்கணும் இல்லைங்களா, 6th வீக், 10th வீக், 14th வீக் அப் டு 16th இயர் வரை என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த அட்டவணையில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினானது தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு, பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆன்சர் வருது, இப்போ தானே பார்த்தோம், எங்கே வருது, பிசி. டிபிடினா என்னென்னு பார்த்தோம், எம்எம்ஆர்னா என்னென்னு பார்த்தோம், டிடி அப்படின்னா டெட்டனஸ். இதெல்லாம் வந்து தடுப்பூசிகளில் கேட்கக்கூடிய இருக்கும். ஓகே, பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது, நியூ பார்ன் பேபிக்கு முதலில் போடக்கூடிய ஒரு தடுப்பூசி என்ன தான் வருது, தான் வருது. இதுதான் வந்து நம்மளுக்கு பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன் ஆகாஷ், அக்னி, நாக், பிரம்மோஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது, ஏவுகணை அமைப்புகள். ஏவுகணை அமைப்புகள். ஸோ போர் விமானம் அப்படிங்கிறது ரஃபேல்லாம் போர் விமானம் அப்படிங்கிறதுல வரும். ரஃபேல் விமானம் போர் விமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து போர் விமானங்கள். போர் கப்பல்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஓகேங்களா, ஐஎன்எஸ் அப்படின்னு வந்தாலே இந்தியன் நேவி, ஏன்னா அந்த கப்பல் போர் கப்பல் பயன்படுத்துகிறோம்ல, ஸோ அந்த கப்பல்களில் வரக்கூடியது. அதில் முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஐஎன்எஸ் விராட் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து போர் கப்பல்கள். ஸோ போர் விமானத்துக்கு ரஃபேல் விமானம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏவுகணை அமைப்பு எடுத்துக்காட்டு. இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிசி எக்ஸாமில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ அது வந்து ஒன்லி பிசி எக்ஸாம் மட்டும் உதவ போகிறது கிடையாது, அடுத்த அப்கமிங்கில் வரக்கூடிய நம்ம அனைத்து எக்ஸாமுக்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் செக்ஷனில் போட்டுருங்க. அட் த சேம் டைம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனியும் அடுத்தடுத்த ஒரு நல்ல வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்ஸ், கீப் வாட்சிங் அண்ட் கீப் ப்ரிப்பேரிங் அண்ட் தென்